இன்னைக்கு ஜப்பான்ல அ ஷிகோக்கு அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ககாவா ப்ரிஃபெக்சர். அதிலிருந்து அ ஃபெரியில ஏறி போனோம்னா, சோதோஷிமா அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட் இருக்கு. அந்த ஐலேண்ட்ல இருக்கக்கூடிய கேத்தலிக் ஷோதோஷிமா சர்ச் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கேத்தலிக் சோதோஷிமா சர்ச். இது ஜாப்பனீஸ்ல காத்தரிக்கு சோதோஷிமா கியோகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் வந்து ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதனால ரோட்ல போறவங்க வந்து அந்த போர்டு வந்து பார்க்கறக்கு ஈஸியா இருக்கும். இங்கே தான் சர்ச் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரி, இந்த ஒரு சின்ன அறிவிப்பு பலகை மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா ஸ்டாச்சு, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது. அது என்னென்னு நான் மறுபடியும் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இது வந்து நோட்டீஸ் போர்டு. எல்லோரும் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே சர்ச்சில் இருக்கும். பைபிள் வசனங்களும் புனிதர்களுடைய வார்த்தைகள் ஒரு சில நேரத்தில் இந்த மாதம் மாதம் மாற்றி போடுவாங்க. ஒரு சில நியூஸ் லெட்டர். இவர் தான் வந்து தக்காயாமா உக்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் ப்ரீஸ்ட், ஜெஸ்விட் ப்ரீஸ்ட். இவர் வந்து பிலிப்பைன்ஸ் போயிட்டு தியாலஜி செமினரி குருத்துவ படிப்பெல்லாம் படிச்சுட்டு இங்கே ஜப்பானுக்கு வந்து பணி செஞ்சார் அப்படின்னு. ஸ்பெஷலாக இந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து பணி செஞ்சுருக்காரு. அதனால் அவருடைய நினைவாக இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இதில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஷு ஏசு கிறிஸ்டோனோ ஃபுக்குஷாகா சோதோஷிமா நீ ஹஜிமெத்தே கொராரித்தானோவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் வந்துட்டு 1586 வருஷத்தில் இங்கே வந்து பணி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1586 வருஷத்தில் இங்கே இருக்காங்க. அப்போ வந்து இந்த சோதோஷிமா அப்படிங்கிற அந்த ஐலாண்டில் வந்துட்டு நிறையா கேத்தலிக்ஸ் இருந்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்ச்சினுடைய வெளிப்புறத்தில் இருக்குது. ரொம்ப சின்ன சர்ச்சு தான். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி, அதாவது இந்த கோயில் வந்து மூடியே இருக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு கண்ணாடி மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. வர்றவங்க அப்போ இந்த கோயில் பூட்டி இருக்கிறப்ப வர்றப்போ வந்துட்டு இந்த கண்ணாடி வழியாக பார்க்குற வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நான் போனப்போ, அதாவது ஒவ்வொரு வாரம் பூசையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரேயரும் பைபிள் வார்த்தைகள் வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. வாசகங்கள், அப்புறம் பாட்டு அப்படின்னு. அது வந்துட்டு காணிக்க பெட்டி இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஜாப்பனீஸ் வழக்கப்படி செருப்பு போடாமல் ஷூ வந்துட்டு உள்ளே போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ஷூ போட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கோயிலுடைய முழு வியூ. இந்த கலர் கண்ணாடி ஸ்டெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதாவது அந்த பகல் இதில் வரக்கூடிய அந்த வெளிச்சங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். இப்போ இந்தியாவிலையும் நிறைய இடத்துல இது வச்சுருக்காங்க. அதனால் இது ரொம்ப புதுசு கிடையாது. இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் சோதோஷிமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது வெதர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அதில் ஆலிவ் லீவ்ஸ் வந்து நிறையா வளரும், ஆலிவ் ட்ரீஸ். அதனால் அந்த சிம்பிள் வந்து மேலே அங்கே போட்டிருக்காங்க. மாதாஸ்வரம் அது வந்து ரீடிங் ஸ்டாண்டு, இது ஆல்டர்.
பீடம் வந்துட்டு மரத்துலேயே செஞ்சுருக்காங்க, அதுவும் ஆலிவ் மரம். அந்த பூசையில் பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அந்த பாட்டெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வரிசையாக அவங்க போட்டுருவாங்க. கோயிலில் வந்துட்டு அங்கே பாட்டு புக்கு இருக்குது, நான் காட்டுறேன் வாங்க. அந்த பாட்டு புக்கில் நம்பர் எடுத்து வச்சுக்குவாங்க. சிலுவை பாதையும் வச்சுருக்காங்க, சின்னதாக இருக்குது, சின்னதாக சிம்பிளாக. அப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட்டு இருக்குது அப்படின்ட்டு, அது இந்த மாதிரி புக்காகவே அவங்க வச்சுருக்காங்க. பாட்டு புக்கு தான், மியூசிக் அந்த நோட்ஸும் அதில் இருக்கும். அதனால் பார்த்து பாடுறதுக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த பேஜ் அந்த பாட்டு நம்பர் பார்த்து அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. இது ரீசெண்டாக போன வருஷத்தில் வந்துட்டு அந்த பூசை பாட்டோட வேர்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதனால் அதனுடைய மியூசிக் நோட்டும் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இதில் வந்துட்டு இப்போ மக்கள் வந்துட்டு வயசானவங்க ஒரு ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தா, ஃபேமிலியில் நம்பர்ஸ் பிரகாரம் பார்த்தா 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு வரக்கூடியவங்க வந்துட்டு 20 பேர் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த கிராஸு ஆலிவ் லீவ்ஸோட இலையும் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த தக்கயாமா உக்கோன் அப்படின்னு சொல்கிறதுங்களா. ஆக்சுவலி அவர் வந்து சாமுராய் ஃபேமிலி சார்ந்தவர். அங்கேருந்து அந்த சாமுராயாக அவங்க அப்பா அந்த ஒரு ஜெனரேஷன் அவங்க அந்த இதுலேருந்து ஃபேமிலியிலேருந்து அவர் ப்ரீஸ்டாக இருக்கார். இஸ் அ ஜெசுட் ப்ரீஸ்ட். இது அவங்க மாஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு. பின்னாடி பாருங்கள், அந்த ஸ்க்ரீனை நம்ம மேலே தூக்குனதும் கிராஸ் இருக்குது. அதனால தான் இப்போ உள்ளே வந்தப்போ எங்கேயுமே நம்ம கிராஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். அங்கே கிராஸ் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே வெளியே போனோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துட்டு பேரிஷ் ஹால். இங்கே தான் மாஸ் முடிஞ்சதையும் அவங்க அங்கே போயிட்டு டீ குடிக்கிறது, அப்புறம் மீட்டிங்கு, பைபிள் ரீடிங், ஷேரிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ப்ரீஸ்டோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குங்களா. ஆனால் இப்போ சோதோஷிமா அப்படிங்கிற ஒரு சின்ன தீவில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேத்தலிக் கம்யூனிட்டி ப்ளஸ் அவங்களுடைய சர்ச்சு வந்து நம்ம பார்த்தோம். இவர் தக்கயாமா உக்கோன் அப்படி அவர் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியல, அது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி போடுறேன். அதே மாதிரி மற்ற ஜாப்பனீஸ் சர்ச் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது சர்ச் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள். ப்ளஸ் இந்த சர்ச்சில் வந்துட்டு இப்போ வந்து ப்ரீஸ்ட் வந்து மெயின் ஐலாண்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே யாருமே இங்கே ஸ்டே பண்ணுறதில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக ப்ரீஸ்ட் இல்லாததுனால. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேத்தலிக் கம்யூனிட்டிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். வாங்க, இன்னொரு சர்ச்சில் உங்களை நான் மீட் பண்ணுற மறுபடியும். பாய், see you. Praise the Lord.